Taste the Daily. புத்தாண்டையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் ஏராளமான மக்கள் குவிந்தனர். புத்தாண்டையொட்டி வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகுடன் கூடிய பறவைகளை பார்வையிட்டும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் அருகே கால்வாய் தண்ணீரில் இறந்தவர்கள் உடலை அடக்கம் செய்ய சுமந்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. பேராவூர் ஊராட்சி வடக்கு பகுதியில் 200 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் அவர்களுக்கான மயானத்தில் பாதியை அரசு கையகப்படுத்தி அதன் வழியே சுற்றுச்சாலை அமைத்து வருகிறது. இந்த நிலையில் அந்த சாலையோரம் உள்ள வரத்து கால்வாயில் ஓடும் தண்ணீரில் ஆபத்தான வகையில் இறந்தவர்களின் உடல்களை தூக்கிச் சென்று ஈமக்கிரிகள் செய்யும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கடற்கரைகளில் பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். பொதுமக்கள் கடலில் குளித்தும் கடைகளில் உணவுகளை வாங்கி உண்டும் மகிழ்ந்தனர். இதேபோல மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையிலும் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். பொதுமக்கள் டேனிஷ் கோட்டை, மாசிலாமணிநாதர் கோயில் என வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்தனர். கடலூர் வெள்ளிக்கடற்கரையில் புத்தாண்டை கொண்டாட ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். மேலும் பொதுமக்கள் கோயில், பூங்கா உள்ளிட்ட பொழுதுபோக்கு தலங்களில் தங்களது நேரத்தை கழித்தனர். இதேபோல கன்னியாகுமரி கடற்கரைக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மாலை வேளையில் சூரிய அஸ்தமனத்தை கண்டும் கடலில் குளித்தும் மகிழ்ந்தனர். நல்லா போச்சு. எல்லாமே கூட்டம் அதிகமா இருக்குது. நல்லா ஜாலியா இருக்குது. ஜாலியா குளிச்சோம். ஜாலியா சந்தோஷமா இருக்குது. 2025 சந்தோஷமா போகுது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக கூறி கிராம மக்கள் கிராம நிர்வாக அலுவலர் கட்டிடத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெஞ்சல் புயலால் பெய்த மழை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் அறிவித்த நிலையில் திமுகவினர் அரசியல் தலையீடு காரணமாக திமுகவை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் நிவாரண தொகை வழங்கியதாக கூறி 3வது வார்டு பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திமுக ஆட்சியில் புயல் நிவாரண தொகையை கூட மக்களுக்கு ஸ்டாலின் அரசால் வழங்க முடியவில்லை என பொதுமக்கள் ஆவேசமடைந்துள்ளனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சுற்றுலா தலங்களில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பூங்காவில் புத்தாண்டை கொண்டாட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பொதுமக்கள் குவிந்தனர். பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பூங்காவில் இருந்த ஊஞ்சல், ராட்டினம் ஆகியவற்றில் விளையாடி தங்களது நேரத்தை கழித்தனர். மேலும் மதுரையில் உள்ள ராஜாஜி உள்ளிட்ட பல்வேறு பூங்காக்களிலும் மக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதேபோல புத்தாண்டை கொண்டாட வேலூர் மாவட்டத்தில் உள்ள கோட்டையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். பொதுமக்கள் குடும்பத்துடன் வேலூர் கோட்டையை சுற்றி பார்த்தும் கோட்டை மைதானத்தில் அமர்ந்தும் புத்தாண்டை கொண்டாடினர். மேலும் வேலூர் கோட்டைக்குள் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்.